இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பையன் இப்போ இந்த நிலைமையில இருக்கான்னா இத்தனை நாள் லக்ஷ்மி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தான்னு இப்ப புரியுது. நம்ம முன்னாடி லக்ஷ்மியை பிடிக்காத மாதிரியே நடந்துப்பான். அவ மேல பாசமே இல்லாத மாதிரி நம்ம கிட்ட காட்டிப்பான். ஆனா அவன் மனசுக்குள்ள அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். அதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம். ஆமாங்க, எனக்கும் இப்பதான் எல்லாம் புரிய வருது. மித்ரா மனுஷாவை காதலிச்சானே, அவனுக்கு அவளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் ஆசைப்பட்டேனே தவிர, ஆனா மித்ராவோட மனசுல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுங்க. மித்ரா யாருக்கிட்ட மனச பறி கொடுத்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டேன். ஒரு சில நேரங்கள்ல நம்ம கண்ணால பாக்கறதுக்கும் மனசார உணரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு இவன் இப்ப இருக்கிற நிலைமை தான் உதாரணம்.